கோயம்புத்தூர் மாவட்டம் சபரிபாளையம் கருணாநிதி நகரைச் சேர்ந்தவர் சண்முகநாதன். கூலி தொழிலாளியான இவர் பாக்யம் என்பவரை திருமணம் செய்து கொண்டுள்ளார். சண்முகநாதன் பாக்யம் தம்பதியினருக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் உள்ளனர். சண்முகநாதன் அடிக்கடி மது அருந்திவிட்டு மனைவியோடு தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சண்முகநாதன் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக மனைவி பாக்யம் உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதனால் உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சண்முகநாதனின் தங்கை மகாலட்சுமி வீட்டிற்கு வந்து பார்த்தபோது சண்முகநாதனின் கழுத்தில் காயங்கள் இருந்தது தெரிய வந்தது. இதனால் சந்தேகம் எழ இது குறித்து போலீசில் புகார் அளித்துள்ளார். பின்னர் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். போலீசார் மனைவி பாக்யத்திடம் விசாரணை நடத்திய போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. சம்பவத்தன்று சண்முகநாதன் மது அருந்திவிட்டு பாக்யத்தை அடித்து துன்புறுத்தியதாகவும் இதனால் ஆத்திரமடைந்து சண்முகநாதன் தூங்கிய பின்னர் சேலையால் கழுத்தை நெரித்து கொலை செய்ததாகவும் பாக்யம் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதனையடுத்து போலீசார் பாக்யத்தை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மனைவியே கணவனை கொலை செய்துவிட்டு நாடகமாடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.